அம்மா புத்திசாலிதான். இதன் ஆசிரியர் இடைப்பாடி அமுதன். அம்மா, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ப்ரொமோஷன் தகும். மேல் பதவியை வேண்டான்னு சொல்லி அப்பாவுக்காக வெட்டுத்தர நினைப்பது புத்திசாலித்தனம் இல்லை. கார்த்திகை உற்று பார்த்தால் பார்வதி. புரியாமல் பேசுகிறான். பதவி உயர்வு முக்கியமானது, குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு. அதுவும் பதவி ஓய்வுக்கு முன்பு வரும் கடைசி உயர்வு விசேஷமானது. ஆனால் அவள் அளவில் அது குடும்ப பிரச்சனையாகி உள்ளது. நீங்க பின்வாங்காதீங்கம்மா. அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும் தான். அதுக்கு என்ன பண்றது? நீங்க சீனியர். அதிகார வர்க்கத்தில் மேல போக போக உயர் பதவி கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா அப்பாவும் ரிட்டையர் ஆக வரைக்கும் மேலே போக முடியாதுதான். அதுக்காக நீங்க ராஜினாமா செய்யறது அப்பாவுக்கு பெருமையா இருக்காது என்றாள் மகள் உமா. ஞாயிற்றுக்கிழமையில் கிடைத்த நேரத்தை மூவரும் விவாதமாக்கி கொண்டிருந்தார்கள். பரமசிவம் வெளியே போயிருந்தார். 3 மாதங்களாக பார்வதிக்கும் பரமசிவத்துக்கும் இடையே மனதளவில் போட்டி நடக்கிறது. சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்கிற மாதிரி. அந்த போட்டியை மௌனமாக பார்த்து கொண்டு நிற்கிறது 100 ஆண்டுகளை கடந்த அந்த சிவப்பு நிற கட்டடம். எழும்பூர் ரயிலடியிலிருந்து கூப்பிடும் தூரத்தில். அந்த கட்டிடத்திற்குள் தனித்தனியாக வலது காலை முன்னெடுத்து நுழைந்த பரமசிவமும் பார்வதியும் சுக வாழ்வை கண்டது அங்கேதான். இப்பொழுது மனப்போராட்டம் நடப்பதற்கு காரணக்கர்த்தாகவும் அந்த இடம்தான். பார்வதிக்கு சொந்த ஊர் நாமகிரிப்பேட்டை. MA படித்திருந்தாள். BAவில் தங்கப்பதக்கம். கல்லூரி ஆசிரியை ஆகலாம் என்ற கனவில் PhD செய்ய நினைத்த போது அக்கட்டிடத்தில் உள்ள அலுவலக வேலைக்கு மனு போட்டாள். தேர்வு எழுதினாள். சிபாரிசின்றி வேலையும் கிடைத்தது. சென்னை, புதிய இடம். அம்மாவுடன் வந்து குடியேறினாள். அவளுக்கு பின் 2 ஆண்டுகள் கழித்து மேலும் 3 வேலைக்கு தேர்வானார்கள். அவர்களில் ஒருவன் பரமசிவம். முசிறிக்காரன். பெயர் பொருத்தம் முதல் சந்திப்பிலேயே அவர்களை கவர்ந்தது. முதல் புன்சிரிப்புக்கு அது காரணமாயிற்று. அந்த பொருத்தம் குறுகுறுக்க வைத்தது. தனியாக பேச பழக செய்தது. பார்க்கு, பீச்சு, சினிமா என்று சுற்றாவிட்டாலும் அங்கங்கே தனியாக சந்தித்தார்கள். காதல் வளர்ந்தது. கல்யாணத்திலும் பிரச்சனை தோன்றவில்லை. 2 வீடுகளிலும் பச்சை கொடி தெரிந்தது. பார்வதியின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டான் பரமசிவம். அந்த 3வது முடிச்சின் போது அவன் மனதில் நிழலாடிய நினைவு இன்றும் தொடர்கிறது. பார்வதி பரமசிவத்தை விட சீனியர். அதுதான் இப்பொழுது காரணமாகியுள்ளது. உதவி கமிஷனர்களில் ஒருவர் டெபுட்டி கமிஷனர் பதவிக்கு செல்ல வேண்டும். பரமசிவத்திற்கு இன்னும் 4 ஆண்டுகள் சர்வீஸ் உள்ளது. பார்வதிக்கு 5 ஆண்டுகள். டெபுட்டி கமிஷனர் என்பது அந்த அலுவலகத்தின் 2வது பெரிய பதவி. எளிதில் கிடைக்காத வாய்ப்பு. பரமசிவத்தின் மனதில் அவ்வப்பொழுது படும் பதவி உயர்வு வேண்டாம் என்று அவள் எழுதி கொடுத்தால் அடுத்ததாக உள்ள தனக்கு அந்த வாய்ப்பு வரும். எனக்கு பிறகு அந்த இடம் அவளுக்கு கிடைக்கும். 2 பேரும் அந்த பதவியை பெற்று ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் வெளிப்படையாக சொல்ல வாய் வரவில்லை. அவர் மனம் பேசுவதை அலுவலகத்தில் உள்ள அனைவரும் சுலபமாக யூகித்தார்கள். மகனும் மகளும் கூட யூகம் செய்தார்கள். பார்வதிக்கு புரியாதா என்ன? பாம்பின் கால் பாம்பறியாதா? முடிவு எடுக்க வேண்டியது அவள்தான் என்பதால் பிரச்சனை அவளுக்கு பெரிதாகி உள்ளது. பிள்ளைகளின் மனங்களையும் அது சுற்றி வந்து அலைக்கழித்தது. ராஜினாமா கடிதம் அல்லது பதவி உயர்வு வேண்டாம் என்கிற கடிதம். 2இல் ஒன்றை தன்னால் செய்ய முடியும், எளிதாக செய்ய முடியும் என்பதை உணர்ந்தாள். ஆனால் பிறர் மதிப்பில் கணவன் பெயருக்கு பாதிப்பு வரும் என்பது அவளது யோசனை. அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு புறம் பேச தீனி கிடைக்கும். நாளை பிள்ளைகளுக்கு சொந்த பந்தங்களுக்கும் கூட அவரை குறை காண்பார்கள். அவள் சிந்தனையை இவை அரித்தன. பதவி உயர்வை ஏற்றுக்கொள்வதில் அவளுக்குள்ள ஒரே தயக்கம் கணவன் முகத்தில் மலர்ச்சி குறைந்துவிடும் என்பதுதான். குடும்பத்தில் இனிமை தொடர வேண்டும் என்பது அவள் நோக்கம். உமாவை தன் பக்க உறவுக்கார பையனுக்கு முடிச்சு போட்டு வைக்க வேண்டும் என்பதும்
அவள் உள்மனதின் ஆசை. அதற்கு எந்தவித சிறுதடையும் தோன்றக்கூடாது. அவர்களுடைய திருமண நிச்சயத்தில் அவளுடைய மாமனார் காட்டிய பெருந்தன்மையை நினைத்து பார்ப்பாள். அவர்களின் காதல் வெற்றிக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் அதுதான் முக்கிய காரணம். ஓசி என்று சொல்லப்படும் முற்பட்ட பிரிவுக்காரர் பரமசிவம். அவள் பிசி என்கிற பிற்பட்ட உட்பிரவு. பார்வதி வீட்டில் அசைவம், பரமசிவம் வீட்டில் அது கிடையாது. பார்க்க லட்சணமாயிருந்த பார்வதியை அவனது அப்பாவிற்கும் பிடித்து விட்டதால் மற்றவை சுலபமாகிவிட்டன. கல்யாணத்துக்கு முன்பு அவள் புலால் சாப்பிட்டதோடு சரி. அதன் பிறகு அவள் அதன் ருசியை அறியாள். அதில் அவள் மாமியார் குறியாயிருந்தாள். அரசு ஆவணம் அவளை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எனச் சொல்லி அவள் தகுதியை மேல் பதவிக்கு மேலும் உயர்த்தி காட்டியது. பரமசிவன் தொழிற்சங்கவாதி, அதிகாரிகளின் யூனியன் செயலாளர். இப்பொழுது அந்த புகழுக்கு பங்கம் நேரிடக்கூடாது என்பதிலும் அவரது கவனம் இருந்தது. பதவி உயர்வை மறுத்து பார்வதி எழுதி கொடுத்தால்தான் சுயநலக்காரன் என்ற கெட்ட பெயர் வரும். இந்த கோணங்கள் எல்லாம் அவர்களின் மனப்போராட்டத்தின் வடிவங்கள். அன்றிரவு பார்வதியும் பரமசிவமும் நெடுநேரம் தங்கள் அறையில் தொலைக்காட்சியை பார்த்தார்கள். ஞாயிறு இரவு ஓய்வாக பார்த்தனர். ரிமோட் பரமசிவத்தின் கையில் இருந்தது. பார்வதி அவருடைய இசைவிற்கு ஏற்ப பார்த்தாள். 10 மணி வரை சலிப்பில்லாமல் இருந்தது. விளக்கை அணைக்கும் நேரம் வந்தது. லைட் ஆஃப் பண்ணட்டுமா என்றாள். என்றாள். அவ்வளவுதான், பேச்சு நிகழ்ந்தது. இந்த மாதிரி வேளைகளில் நிகழ்ச்சிகளை பற்றி தனது கருத்தை சுட்டிக்காட்டி பேசும் கணவனின் ரசனையை கவனிப்பாள் பார்வதி. தனி அறையில் அவர் பேசும் பேச்சின் உள்ளர்த்தம் அவளை இந்த வயதிலும் கவர்ந்திழுக்கும். இன்று அந்த மாதிரி ரசனையை அவர் உதிர்க்கவில்லை. சுரத்தில்லாமல் பார்த்து முடித்த மாதிரி இருந்தது. விளக்கை அணைத்தார் பரமசிவம். போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டார். சட்டென்று பார்வதியின் உள்ளம் வெதுவெதுப்பானது. அழுகை, ஏமாற்றம், தோல்வி, விரக்தி இவற்றின் கலவை அது. ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள். வரக்கூடிய பதவி நியமனம் சீக்கிரம் வந்தால் இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும் என்று ஒரு புறம். இந்த பதவி உயர்வும் வேலையும் வேண்டாம் என்று எழுதி தந்தாலும் இவை மறைந்துவிடும், நிம்மதி நிலவும் என்று மறுபுறம். அவள் மனதை அரிக்கத் தொடங்கியது. கணவனை திரும்பி பார்த்தாள். அவரது தோளின் மேல் கையை போட்டாள். ஆதரவை நாடியது அது. அவர் அசைந்து கொடுக்கவில்லை. கைப்பிடிப்பை அழுந்த உணர்த்தினாள். இப்பொழுதும் அவர் பதில் கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டார். என்னவோ தெரியவில்லை. அவர் மனம் இலகவில்லை. அவளுக்கு அதற்கு மேல் இறங்கிச் செல்ல மனம் கூசியது. கணவனே ஆனாலும் 50 தாண்டிய தன்னிலையை உணர்த்தியது. அவரிடமிருந்து எந்த பதிலும் உணர்வும் வெளிவரவில்லை. தனது கையை அவள் விலக்கிக் கொண்டாள். அவள் நகர்ந்து கொண்டாள். இடைவெளியை உணர்ந்தினாள். அவர் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவர்களை தூக்கமும் பொருட்படுத்தவில்லை. இருவரையும் சிந்தனை ஆட்படுத்தியது. விடியற்காலை 5:30 மணிக்கு எழுந்தாள் பார்வதி. கணவன் நல்ல உறக்கத்தில் இருப்பதைக் கண்டாள். எழுந்து குளியலறைக்கு சென்றாள். காலையில் செய்யும் முதல் வேலை சமையலறைக்கு சென்று காஃபிக்கு டிகாஷன் போடுவதுதான். அந்த வீட்டின் முதல் காஃபியை அவள்தான் குடிப்பாள். ஆனால் இப்பொழுது அவள் செய்ய முற்பட்டது, முகத்தை நன்றாக கழுவினாள். கூடத்துக்கு வந்தாள். கையில் காகிதத்தையும் பேனாவையும் எடுத்தாள். எழுத ஆரம்பித்தாள். ஆணையர் அவர்களுக்கு 10 நிமிடங்களில் எழுதி முடித்தாள். தன் கைப்பையில் அந்த காகிதத்தை பத்திரப்படுத்தினாள். சமையலறைக்கு சென்றாள். வழக்கமான காஃபி. 7 மணிக்கு வேலைக்காரி வந்தாள். 8 மணிக்கு கார்த்திக் கிளம்பினான். 8:30 மணிக்கு உமா புறப்பட்டாள். 9 மணிக்கு வேலைக்காரி நகர்ந்து கொண்டாள். கடைசியாக 9:30 மணிக்கு ஒன்றாக கிளம்பினார்கள் பரமசிவமும் பார்வதியும். வழக்கமா காரில் தான் செல்வார்கள். இன்றும் அப்படியே. என்ன என்று பார்வதி காரை ஓட்டினாள். இடது பக்கத்தில் பரமசிவம் பேசாமல் வந்தார். இரவில் தான் பேசாமல் அவளை மூட் அவுட் செய்ததற்கு இப்பொழுது பழிக்கு பழி வாங்குகிறாள். மௌனமாக யோசித்தாள். பேச துணியவில்லை. பார்வதி அவ்வப்பொழுது அந்த மாதிரி சக்தி ரூபம் எடுப்பது அவருக்கு புதிதல்ல. அலுவலகத்துக்கு வந்ததும் தத்தம் அறைக்கு பிரிந்து சென்றார்கள். தன்னறைக்கு சென்றதும் 2 நிமிடங்களில் ஆசுவாசப்படுத்தி கொண்டு கோப்புகளை பார்த்து அனுப்பினாள்.
உதவியாளர்கள் கையில் கொண்டு வந்த காகிதங்களை பார்த்து தன் முடிவை சொன்னாள். எதிரில் இருந்த கடிகாரத்தை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டாள். உச்ச நேரம் வர காத்திருந்தாள். மணி 12 ஆனதும் இருக்கையிலிருந்து எழுந்தாள். கைப்பையை திறந்து தான் எழுதிய கடிதத்தை எடுத்தாள். தன் அறையில் இருந்த ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு பிரதியை எடுத்து தன் தனி கோப்பில் கொடுத்தாள். நிதானமாக தன் மேலதிகாரியை பார்க்க கிளம்பினாள். மாலை 4 மணிக்கு தான் செய்தி பரவியது. அதுவரை அவள் அமைதி காத்தாள். பரமசிவத்தின் காதுகளுக்கும் எட்டியது. பார்வதி மேடம் வேறு இடத்துக்கு மாறுதல் கேட்டு கடிதம் தந்திருக்காங்க. என்ன, என்னிடம் சொல்லாமலா? பரமசிவம் நெற்றியை சுருக்கி சுளித்தார். மத்தியானம் ஒன்றாக சாப்பிட்ட போது கூட அழுத்தமாக இருந்திருக்கிறாள். நெற்றியில் படர்ந்த அதிர்ச்சி தலைவலியை உண்டு பண்ணியது. என்னை கேட்க தோன்றவில்லையா? சினம். வேகமாக எழுந்தார். அறையை விட்டு வந்தார். நடையில் ஷூவின் அதிர்வு வெளிப்பட்டது. பார்வதியின் அறைக்கதவை பட்டென்று திறந்தார். பார்வதி நிதானமாக நிமிர்ந்தாள். அவரை எதிர்பார்த்ததுதானே. அவள் அருகில் நின்று ஒரு கோப்பை காட்டிக்கொண்டிருந்த பெண்ணும் நிமிர்ந்து பார்த்தாள். ஒருவாறு அவளுக்கு விளங்கியது. அறையை விட்டு வெளியே செல்ல எத்தனித்தாள். இரு ரேகா என்றவள் உட்காருங்க என்றாள் கணவனை பார்த்து. ஃபைலை மேலும் நோட்டமிட ஆரம்பித்தாள். 5 வினாடிகள். அப்புறம் வரேன் என்று வந்த வேகத்தில் கிளம்பிவிட்டார். அன்று மாலை வீட்டில் கலேபரம் நிகழ்ந்தது. ஆளுக்கு பார்வதியை பீத்தெடுத்தார்கள். எப்படிம்மா எங்களை கேட்காம முடிவெடுத்தீங்க? கார்த்திக் கொதித்தான். இவ்வளவு கோழையா நீங்க சரணடைஞ்சிருக்க கூடாது. உமா வெடித்தாள். அப்பா முன்னாடியும் அதை சொன்னாள். பாரு, பசங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சுயநலத்தில் மேடத்தை அவர் ஜெயிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான். குடும்ப நன்மை எனக்கு முக்கியமாகப்பட்டது. அதோட முடிந்தது அந்த சூறாவளி. அதற்கப்புறம் அந்த சிவப்பு நிற கட்டிடத்திலையும் சரி, வீட்டிலும் சரி அமைதி நிலவியது. விவாதங்கள், பேச்சுகள் குறைந்தன. பார்வதியின் இடமாறுதல் நாளை 2 பக்கங்களும் எதிர்பார்த்து காத்திருந்தன. பதவி உயர்வுடன் பார்வதிக்கு இடமாறுதல் கிடைத்துவிட்டது. ரொம்ப தூரம் இல்லை. வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அலுவலகத்துக்கு தினமும் காரில் போய் வந்துவிடுகிறாள். 3 மாதம் கழிந்தது. அவள் இல்லாத பழைய அலுவலகத்தில் பரமசிவம்தான் சீனியர். வேறு வழியில்லாமல் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தார்கள். பரமசிவத்தின் முகத்தில் மலர்ச்சி. அன்றிரவு வீட்டில் எல்லோரும் இருந்தார்கள். பரமசிவம் சிரித்த முகத்துடன் சொன்னார், என்னை விட உங்க அம்மா தான் புத்திசாலி. முற்றும்.